போட்டேன்னு சொன்னாரே, ஒருவேளை இந்த ஆட்டோவா இருக்குமோ? ரம்யாவோட அப்பா இந்த போனை விஷால் கிட்ட கொடுக்க வந்திருக்காருன்னா, அப்ப நிச்சயம் ஏதோ ஒரு ஆதாரம் இந்த போன்ல இருக்கணும்ல. ஐயோ, அடி பாவே, அசிங்கம் புடிச்சவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா? இந்த ஒரு வீடியோ போதும், விஷால் தப்பானவர் இல்லைன்னு அத்தை புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு? கர்மா இஸ் a boomerang. நீ பண்ணதுக்கு பலன் உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. ரெடியா இருந்துக்கோ ஸ்ரீஜா, இத வர. ஏய், என்ன இதெல்லாம்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். உன் பேச்ச கேட்டு என் புள்ள விஷாலையே நான் சந்தேகப்பட்டேன். அவன் எவ்வளவோ சொன்னா, நான் தான் அதை நம்பல. இதெல்லாம் உன் ஒருத்தினாலதான். உன் ஒருத்தியால எத்தனை பேரோட லைஃப் மாறி போச்சு, எவ்வளவு பிரச்சனைங்க. உன்ன மாதிரி ஒருத்தி என் வீட்டுல இருக்கவே கூடாது. வெளிய போ, முதல்ல போ வெளிய. அத்தை, என்ன வெளியில போன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்தை. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன வழி தெரியலையா? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்ன சிக்க வச்சிருக்க. உனக்கா வழி தெரியலன்னு சொல்ற? ஃப்ராட். ஏய், உன்னால தாண்டி என் மேல பாசமா இருந்த அம்மா என்ன சந்தேகப்பட்டாங்க. நான் சொன்னது போய் தான் விஷால், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு ஒரு தடவை கேளுங்க அத்தை. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போ வெளியில. அத்தை ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னம்மா கேட்க சொல்ற? பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, அவ ஆசையை நீ இப்படி கெடுத்துட்டியே. மாமா, மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. ஏய், உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்ன விஷால், பாக்குற? வா விஷால், அத்தை, அத்தை, வா, அத்தை, வா சொல்றல. அத்தை. ஐயோ, ஸ்டேஜாவை வெளியே அனுப்பிட்டா என்ன பண்றது? பானுமதியா நீ அப்ப இல்லையே. விஷால், விஷால், வேண்டாம் விஷால், சொல்றத கேளு. விஷால், வேண்டாம் விஷால், விஷால். வான்னு சொன்னேன். விஷால், 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 நான் சொல்றத என்ன? கேளு விஷால், விஷால். நீ கேட்க please, முடியாது. விஷால், ஏய், விஷால். ஏய், 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 ஸ்ரீஜா. அத்தை, 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 என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. எதுக்கு நீ உள்ள வந்த? வெளிய போ முதல்ல. வெளிய போன்னு சொல்ல. அத்தை, வீட்டை விட்டு மட்டும் என்ன வெளிய போக சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. நானும் விஷாலும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நான் விஷால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பண்ணேன். அடி பாவி, லவர் பண்ற வேலையா இது? நாளைக்கு என் வாழ்க்கைய ஸ்பாயில் ஆயிடுச்சுடி. விஷால கல்யாணம் பண்றதுக்காக அவன் கேரக்டரையே மோசம் பண்ணிட்டியே. எந்த ஒரு நியாயமா இது? நீ அவனை கட்டிக்கிறதுக்காக என் மகனோட கேரக்டரையே செதைச்சிட்டியே. அவனை எவ்வளவு தூரம் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ பண்ண அசிங்கத்தினால. ஆனா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம், நான் பயந்த மாதிரியே இந்த இசை விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய், உன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு இசை மேல பழி போடுறியா? நான் பழிய போடுறேனா? எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களே, என்ன தப்பு பண்ண தூண்டது யாரு? இந்த இசைதான். நான் என்ன அப்படி போடு. இவ என்ன சொன்னான்னு தெரியுமா அத்தை? என்ன கல்யாண மண்டபத்துல இருந்து துரத்துவ.
விஷால நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். இவ மட்டும் மனமிடையில உண்மையை சொல்லியிருந்தா ராகவ் வர்ஷினியோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் விஷாலோட வாழ்க்கையும் வீணா போயிருக்காது. இவ என்ன துரத்திட்டு விஷால கட்டிக்க திட்டம் போட்டா. அதுக்கேத்த மாதிரி காயம் நகர்த்தினா. நான் இவளோட சூழ்ச்சியை முறியடிக்க வேற வழியே இல்ல அத்தை. அதனாலதான் சில தப்பான வேலைகளை செய்ய வேண்டியதா போச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஜா. இந்த இசை பயங்கரமான ஆளாச்சே. முக்காடு போட்டுக்கிட்டு இவதான் ஸ்ரீஜான்னு என்னையே நம்ப வச்சவளாச்சே. அண்ணா, பியூட்டி பார்லருக்கு நான் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு தான் போனேன். ஆனா வரும்போது இவ வேஷம் போட்டுக்கிட்டு இவதான் ஸ்ரீஜான்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். ஆளாளுக்கு ஏதேதோ சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்ப நானு சுபத்ரா நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கிறது சும்மாவா? நாங்க என்ன பொம்மைகளா? எங்களுக்கு தெரியாம ஆளாளுக்கு எதையாவது பறிக்கிட்டு இருப்பீங்களா? கரெக்டா சொன்னீங்க. அவர் சொல்றதான் நானும் சொல்றேன். இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருந்ததுல்ல, நீ வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதானே? இசை விஷால கட்டிக்க பிளான் பண்றா, என்கிட்ட சேலஞ்ச் பண்றான்னு எல்லா விவரத்தையும் டீடைலா என்கிட்ட சொல்லிருந்தா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு டிராமா பண்ணிருக்கீங்க. உண்மைதான் அத்தை. பல முறை நான் அதை நினைச்சிருக்கேன். ஆனா அந்த இசை எனக்கு வாக்கு கொடுத்தா. விஷால் கிட்ட சத்தியம் செஞ்சா. வர்ஷினி ராகவ் கல்யாணம் நடந்த உடனே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு விஷயமும் நடந்துச்சு.